நேத்து நடந்த பஞ்சாப் வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல பஞ்சாப் அடிச்சு பெங்களூர் அவங்களோட ரிவெஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதை ஏன் நான் ரிவெஞ்ச்னு சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்த பஞ்சாப் வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல பஞ்சாப் பெங்களூரோட ஹோம் கிரவுண்ட்ல வச்சு அவங்கள ஜெயிச்சிட்டாங்க. அன்னைக்கு பெங்களூர்ல மழை பெஞ்சனால 20 ஓவரா இருந்த மேட்சை 14 ஓவரா கம்மி பண்ணாங்க. அந்த மேட்ச்ல பஞ்சாப் டாஸை ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. பெங்களூர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேன்ஸுக்குலாம் இருந்த ஒரே பயம் 49க்கு ஆல் அவுட் அப்படின்ற மோசமான ரெக்கார்டை எங்க அவங்களே பீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றது தான். ஏன்னா அன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா மட்டும் 50 ரன் அடிக்கலனா கண்டிப்பா ஆர்சிபி அவங்களோட 49 ரன் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் பஞ்சாப் அன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு தான் நேத்து மேட்ச்ல பஞ்சாப் அடிச்ச 157 ரன் ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை நடந்த மேட்சுக்கு ஒரு ரிவெஞ்சை கொடுத்துட்டாங்க. நாங்க ஹோம்ல மட்டும் தான் தோப்போம், அவேல தோக்க மாட்டோம். மத்த எல்லா டீம்ஸுக்கும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜா இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் ஹோம் கிரவுண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அவே கிரவுண்ட் தான் எங்களுக்கு அட்வான்டேஜ்னு அவே மேட்சஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 மேட்ச் பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஐபிஎல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பட்டாமாமே.